ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூகூஸ் கிச்சன். இன்னைக்கு என்னோட ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி தான் வைக்க போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சைஸ் வெங்காயம் அப்படிங்கிறனால நான் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 4-5 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சு ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஓரளவு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உரிச்சு வச்ச புதினாவை ஆட் பண்ணிடலாம். புதினா ஒரு கட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வதங்கினா கொஞ்சம் கம்மியாகிடும். புதினா நல்லா சுண்டி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னிக்கு தேவையான தேங்காய் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை எதுக்கு அப்படின்னா சட்னி வந்து நல்லா திக்காக இருக்கிறதுக்காக. தேங்காய் கம்மியாக இருந்ததுன்னா பொட்டுக்கடலை மட்டுமே போட்டு வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே தேங்காயும் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் இதுவாகட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அதுக்குனாலாம் நல்லா ஆறி வந்துடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. புதினா சட்னி வந்து கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருந்தால் டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இதை அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புதினா சட்னிக்கு வந்து ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கட்டியாகவே தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. எடுத்து வைக்கிற மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணாங்க, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். சட்னி தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிசம் பண்ணிடலாம். இப்போ வதக்குன அதே பாத்திரத்தில் தாளிசம் பண்ணிடலாம். பேன் சூடாயிடுச்சு. இப்போது தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே சட்னி மேலே ஊற்றிடலாம். அவ்வளோதான், புதினா சட்னி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். டாடா, பை பை, see you guys.